தூண்தான் ஞானபுரீஸ்வரர் சவசஸ்தம்பம். இந்த தூணின் மீதுதான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இப்படி நூல்கள் சொல்லும் செய்திகளும் மக்களின் வாய்மொழி வழக்குகளும் காந்தவராயன் வரலாற்றை பொறுத்தவரை ஒன்றாகவே இருக்கின்றன. காந்தவராயனை போர் செய்து வெல்ல முடியாததால் சூழ்ச்சி செய்து வெல்ல திட்டமிட்டார் கிருஷ்ணதேவராயர். இந்த பொறுப்பு வெள்ளாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் உளவு பார்த்ததில் குப்பச்சி என்ற தாசியுடன் காந்தவராயன் தொடர்பு கொண்டிருந்தது தெரிய வந்தது. ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு அருகே தாசிகள் வசித்து வந்துள்ளனர். அவர்களுக்கு தலைவியாக திகழ்ந்த குப்பச்சிக்கு பெரிய மாளிகை இருந்துள்ளது. காந்தவராயன் கோட்டையைப் போலவே குப்பச்சியின் வீடும் சிறு குன்றின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. காந்தவராயனுடைய ஆசை நாயகி குப்பச்சி வாழ்ந்த இடம் இதுதான். இந்த இடம் குப்பச்சி குன்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த குப்பச்சி என்ற வார்த்தைக்கு நடனமாடும் மங்கை என்று பொருள். எனக்கு பின்புறத்தில் ஒரு சிறு மலைத்தொடர் தென்படுது. அந்த மலைத்தொடருக்கும் பின்னால் இன்னொரு மலை இருக்குது. அதுக்கு கோமாள மலை என்று பெயர். இந்த கோமாள மலை தான் காந்தவராயனுடைய நில எல்லையாக சொல்லப்படுகிறது. இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு இடதுபுறத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே காந்தவராயன் கோட்டை இருக்குது. காந்தவராயன் கோட்டையிலிருந்து குப்பச்சி குன்றை பார்க்க முடியும். அதே போலவே நான் நிற்கிற திசைக்கு நேர் முன்னால் புகழ்பெற்ற ஞானபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. காந்தவராயன் தன்னுடைய கோட்டையில் இருந்தபடியே கோயிலையும் குப்பச்சி குன்றையும் பார்க்கக்கூடிய நிலையில் இங்கே கட்டியிருக்காருன்றது தெரியுது. கடலூரைச் சேர்ந்த வெள்ளாளர்களும் உய்யாழ்வார் பாளையக்காரரும் குப்பச்சியை அணுகி பெரும் பொருள் கொடுத்து காந்தவராயனை கொல்வதற்கு பேரம் பேசினர். அவளும் உணவில் விஷம் வைத்து காந்தவராயனை கொன்றாள். அதோடு நிற்காமல் காந்தவராயரின் தலையையும் வெட்டி வெள்ளாளர்களிடம் ஒப்படைத்தாள். எனக்கு பின்னால் காட்சியளிக்கிற ஏரி பிணை ஏரின்னு சொல்லப்படுற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஏரி. காந்தவராயன் சேந்தவராயன் வரலாற்றில் இந்த ஏரிக்கு முக்கியமான இடம் இருக்குது. காந்தவராயனை குப்பச்சி என்று சொல்லப்படக்கூடிய தாசி நயவஞ்சகமான முறையில் கொலை செய்கிறார். இந்த இரவில் இந்த சம்பவம் நடக்குது. அடுத்த நாள் காலையில் காந்தவராயனுடைய தம்பி சேந்தவராயனுக்கு செய்தி தெரிய வருது. மிகுந்த சினம் கொண்ட சேந்தவராயன் தன்னுடைய படைகளோடு போய் அந்த குப்பச்சி அப்படிங்கிற அந்த தாசியோட குடும்பத்தை சேர்ந்த 101 குடும்பங்கள் இங்கே திருவிடைச்சுரத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த 101 குடும்ப உறுப்பினர்களையும் இங்கே இழுத்துக்கிட்டு வந்து மாட்டை பிணைப்பது போல் அவங்கள இந்த ஏரிக்கரையில் பிணைச்சு அந்த 101 குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய தலைகளும் வெட்டி வீசப்பட்ட ஏரி இந்த ஏரி. அதான் இது பிணை ஏரின்னு அழைக்கப்படுது. கோட்டைக்கு அருகிலேயே இருக்கும் பிணை ஏரியில்தான் தாசிகள் கொலை செய்து வீசப்பட்டார்கள் என்பது மெக்கன்சி சொல்லும் வரலாறு. ஆனால் திருவுடைச்சுரம் பகுதி மக்கள் பிணை ஏரி அருகே வைத்து தாசிகளை பிணைத்து கட்டி அருகே உள்ள பினாயூர் என்ற ஊருக்கு இழுத்துச் சென்று அங்கே அனைவரையும் வெட்டி கொன்றதாக கூறுகின்றனர். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் காந்தவராயன் சேந்தவராயன்ற 2 சிற்றரசுகள் ஆண்ட மாதிரி இது வரலாறு சார். இது அவங்க கிருஷ்ணதேவராயருக்கு கப்பம் கட்டாமல் அவர் கப்பம் கட்ட சொல்லி இது பண்ணுறாரு. இவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து படை எடுத்துகிட்டு வரும்போது இவங்க அந்த படையை இவங்க தோற்கடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு இந்த கொரில்லா போர் முறை மாதிரி மலையில் தாக்கி அவங்கள இது பண்ணி அவங்கள துரத்தி விட்டுறாங்க. இவரை எப்படி நம்ம சரண் அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருக்கு அந்த காந்தவராயன்ற ஒரு சிற்றரசருக்கு தாசிக வீட்டுக்கு போகிற வழக்கம் இருக்குது. அந்த குப்பச்சின்ற ஒரு தாசி வீட்டுக்கு போகிறது வழக்கத்தை வச்சு அங்கே இருக்க கிருஷ்ணதேவராயரை ஒற்றர் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு என்ன வீக்னஸ்ன்றதை பயன்படுத்தி அவர் அந்த குப்பச்சின்ற தாசிக்கிட்ட காசுக்கு பொன்முடிப்பை கொடுத்து இவர் கொலை பண்ண வச்சிடுறாங்க. அதை கேள்விப்பட்ட சேந்தவராயன் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த தாசிங்களே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இங்கே ஒரு பிணை ஏரின்னு ஒரு ஏரி இருக்குங்க. அந்த பிணை ஏரியில் அந்த தாசிங்க எல்லாரையும் பிணைச்சி பினாயூரில் போய் வெட்டுறார். இது பற்றி ஆய்வு செய்வதற்காக திருவுடைச்சுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பினாயூருக்கு சென்று பார்த்தோம். பினாயூர் பகுதி மக்களுக்கு காந்தவராயன் வரலாறு தெரிந்திருக்கவில்லை. அவர்களது வாய்மொழி வழக்காறுகளிலும் காந்தவராயன் வரலாறு இடம்பெறவில்லை.
திருவிடைச்சுரத்தில் காந்தவராயன் கொலை செய்யப்பட்ட உடனே அவருடைய தம்பி சேந்தவராயன் அந்த கொலைக்கு காரணமான குப்பச்சி தாசி அப்புறம் அவரோட சம்மந்தப்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்களே அந்த கோட்டைக்கு அருகிலேயே இருக்கிற அந்த ஏரிக்கு அருகில் பிணைச்சு, அதாவது மாடுகளை பிணைப்பது போல் பிணைத்து கட்டி அவங்க எல்லாருடைய தலைகளையும் வெட்டி அந்த ஏரியில் போட்டான் அப்படிங்கிறது மெக்கன்சி விவரக்குறிப்புகள் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி. ஆனால் திருவிடைச்சுரம் பகுதியில் வசிக்கிற மக்கள் அந்த குப்பச்சி தாசி சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வந்து அந்த கோட்டைக்கு அருகிலே இருக்கிற ஏரிக்கு அருகிலே அவங்களை மாடுகளை பிணைப்பது போல் பிணைத்து, அதுக்கப்புறம் அவர்களை வந்து அருகே இருக்கக்கூடிய பினாயூர் அப்படிங்கிற ஊருக்கு இழுத்துட்டு வந்து அந்த ஊரில் கொலை செய்தார் என்பது அந்த ஊர் மக்கள், திருவிடைச்சுரம் பகுதி மக்கள் வழக்கத்தில் இருக்க ஒரு செய்தியாக இருக்குது. இதில் எந்த செய்தி உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக நாம் அங்கேருந்து கிளம்பி இங்கே சுமார் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பினாயூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து நம்ம ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த ஊரில் அப்படியான செய்திகளுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. எனவே மெக்கன்சி விவரக்குறிப்புகளில் இருக்கும் செய்தி தான் சரி என்பதே எமது கருத்தாக இருக்கிறது. தாசிகளை கொன்ற சேந்தவராயன் தாசிகள் வாழ்ந்த வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். இதன் பின்பு படையெடுத்து வந்த உய்யாழ்வார் 26 நாட்கள் கடும் போர் புரிந்து சேந்தவராயனிடமிருந்து கோட்டையை கைப்பற்றினார். இதன் பிறகு திருவிடைச்சுரம் பகுதி விஜயநகர சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. தென்னிந்தியாவை ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசுகளில் விஜயநகர பேரரசும் ஒன்று. இந்து தர்மத்தை காப்பதற்கான காவல் நிலையங்களாக விஜயநகர அரசாங்கம் விளங்கியது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. முகலாய பேரரசர்களே அஞ்சு நடுங்கக்கூடிய நிலையில் கூட விஜயநகர பேரரசுடைய பலம் இருந்தது. அவ்வளவு பெரிய பேரரசை செங்கல்பட்டுக்கு அருகில் ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்த காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள் எதிர்த்து நின்றுருக்காங்க. பல முறை அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வன்னியகுல சத்திரியர்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய செய்தி. அண்ணன் தம்பிகளாக இருந்து ஆட்சி செய்த கட்டபொம்மன் ஊமைத்துறை மற்றும் மருது சகோதரர்களை அறிஞ்சு வச்சிருக்க தமிழகம் இவ்வளோ பெரிய புகழும் வீரமும் மிக்க காந்தவராயன் சகோதரர்களை அறிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. சத்ரபதி சிவாஜிக்கு முன்பே கொரில்லா தாக்குதல் முறையில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர்கள் காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள். அந்த மாவீரர்களுடைய புகழ் காக்கப்பட வேண்டும். அந்த மன்னர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும். திருவிடைச்சுரத்திலே அந்த மன்னர்கள் கோட்டை கட்டி வாழ்ந்த இடத்தில் அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, இவ்வளவு வரலாற்று பெருமைகளையும் தாங்கி நிற்குது அந்த திருவிடைச்சுரம். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஊருக்கு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போங்க. இந்த வரலாற்று உணர்வை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.